இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 4, 2025 4/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை சப்தமி திதி இரவு 8:15 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று பாஸ்கர தமனம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி. போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வழக்காடு மன்றத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தும். சரி, வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்ப சந்தோஷம், பணவரவு போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள், மரியாதை சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். மன நிறைவோடு செயல்படுவீர்கள். லாபஸ்தானத்து அதிபதியான சனி விரயத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் கூட அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகளும் வருமானங்களும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அரசாங்க வகையில் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வரும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரித்தாலும் அது வருமானத்திற்கு உண்டான செலவுகளாக இருக்குமே தவிர அது நஷ்டத்துக்கு உண்டான செலவாக இருக்காது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி காத்துன்னு இருக்கு. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுவார்கள். குடும்ப மரியாதை உயரும். குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும். ரிஷப ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, விரையாதிபதி செவ்வாய் 12/7 கூடிய செவ்வாய் நீச்சமாக இருக்காரு. இதனால என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செலவுகள் குறையும். செலவுகள் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளிலும் சில தேவையற்ற செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமானத்தில் தொய்வு இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்ச பங்கமாக இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் குதர்க்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பேசக்கூடிய நேரத்தில் பேச மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கல். எந்த டைமில் பேசணுமோ அந்த டைமில் அந்த இடத்துல பேசணும். அதாவது ஒருத்தர்கிட்ட பேச வேண்டிய விஷயத்த, அப்பா கிட்ட பேச வேண்டிய விஷயத்த அண்ணங்கிட்டையோ தம்பிக்கிட்டையோ அக்கா கிட்டையோ தங்கச்சிக்கிட்டையோ பேசக்கூடாது. அதே மாதிரி அப்பா கிட்ட எப்போ பேசணுமோ அந்த சமயத்தில் தான் பேசணும். அதுவும் மரியாதை குறைவில்லாமல் பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்துல குறைவில்லைங்க. குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் சஞ்சலப்படுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். அதாவது மனசு தடுமாறும். அந்த மனசு தடுமாற்றத்தினால தவறான வார்த்தைகள் பிரயோகத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படாது. ஆனால் சில பேர் உங்களை பற்றி தப்பாக யோசிக்கிறதுக்கு நீங்களா காரணமாகி விடுவீர்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி முன் யோசனையோடு பேசுவது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள் ஏற்படும். அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிரித்தன்மையை உருவாக்கும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. ராசியில சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருப்பது மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. தெளிவான சிந்தனை ஏற்படும். பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் ஹார்ஷா இருக்குங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த விதமான நெகட்டிவ் பலனும் இல்லை. செலவுகள் கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகளின் வேலை வாங்கும் திறன் அதிகரிக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது வேலை செய்கிற விஷயத்தில் தடுமாற்றம் இருக்குமே தவிர உங்களுடைய தாட் ப்ராசஸில் நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது கௌரவம் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கு ஒரு சின்ன சறுக்கல் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று தடுமாற்றத்தை சந்தித்தாலும் முன்கோபத்தோடு பேசுறதுனால கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லாரும். அவசரப்பட்டு இன்னைக்கு யாருக்கிட்டையும் சண்டை போட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் விலகி இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை மட்டும் தவிர்த்தாலே இன்றைக்கி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அதாவது நீங்கள் அதிகப்படியான பொறுப்பெடுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது. கூடுதல் பொறுப்பின் காரணமாக சற்று டென்ஷன் ஆகும், மன உளைச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி அதை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மிக தெளிவான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் உங்க ராசியிலேயே சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது காரணமா இருக்குமோ அது காரணமா இருக்குமோ நீங்களா சில கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதனால உங்களுக்கு இன்று உங்களுடைய சந்தோஷத்தையோ ஒரு தெளிவற்ற சூழ்நிலையோ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது சந்தோஷத்தை இழப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. அதனால மன தடுமாற்றம் ஏற்படும். நீங்க வேண்டாத விஷயத்தை கவலைப்பட்டு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இன்று எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதே சமயம் இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். அதாவது பொருள் சார்ந்த பண விரயம் மட்டும் இல்லாம கடன் சார்ந்த பண விரயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகும். அதனால இன்னைக்கு எந்த பொருளை வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. ஆனா எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஹேண்ட் பர்ஸு, உங்களுடைய ஹேண்ட்பேக், மொபைல் ஃபோன், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களில் நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவோ வீண் படாடோபத்திற்காகவோ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகளோ அல்லது அவர்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமான சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். ஒன்றா உடன்பிறப்புகள், இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த செலவுகள். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். ஆக்சுவலி இன்னைக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட சொன்னால் இன்னொரு 2 வருஷத்துக்கு உங்கள் எதிரிகள் யாரும் உங்ககிட்ட பக்கத்துலேயே வரமாட்டாங்க. குடும்ப எதிரிகள் கூட அவர்களுக்குள்ளேயே மோதிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று நிதானத்துடன் செயல்பட்டால் செலவுகளை குறைக்கலாம்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆதாய செலவுகள்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு லாபம் வரணும், அல்லது அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏதாவது ஏற்படும், அல்லது ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு செலவு பண்ணுங்க. மற்றபடி வீண் செலவு, படாடோப செலவு, தண்ட செலவு, டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நிதானத்துடன் செயல்பட்டால் அதை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகி குழந்தைகளால் ஆதாயமும் லாபமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் பள்ளி கல்வித்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எதிரிகளுக்குள்ள மோதல் போக்கு கடைபிடிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட இருவர் நபர்களோ அல்லது 3 பேரோ அவங்களுக்குள்ள மோதல் போக்கு இருக்கிறதுனால இன்று உங்கள் மரியாதை குறைவு ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி இருக்குது. ஆனால் அஷ்டம சனி பாதிப்பு பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் இன்று நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களும் மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படும். அதே சமயம் விரைய செவ்வாய் உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகளை ஏற்படுத்துவார், அல்லது தந்தை வழி உறவினர்களை நினைத்து கவலைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடோ அல்லது தந்தை வழியில் செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள், மனச்சோர்வுகள் காரணமாக நீங்கள் தடுமாற்றத்தை சந்திப்பீங்க. ஆனால் பெருசாக மருத்துவ ரீதியான செலவுகள் எதுவும் பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். என்னடா அது முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாரே, உடம்பு படுத்தும்னு சொல்கிறாரு ஆனால் மருத்துவ செலவு, இதெல்லாம் சின்ன சின்ன சங்கடங்க, அவ்வளோதான். அதை தாண்டி போயிட்டே இருக்கணும். அதையே முன்னூல் பிடிச்சிட்டு பெருசாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதும் அதனால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே உங்கள் பேரில் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட அது வராது. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதாவது மேல் அதிகாரிகள் இருவருக்குள் ஏற்படுகின்ற ஈகோ ப்ராப்ளத்தில் நீங்கள் குளிர்காயலாம். இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கௌரவ குறைபாடு எதுவும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாட்டினாலும் அவங்களுடைய கோபத்தினால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்று வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓடி ஆடி வேலை பண்ணுவீங்க இன்னைக்கு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுடைய சக பணியாளர்களின் பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது மேல் அதிகாரிகள் அல்லது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க. நிலம் சார்ந்த முதலீடுகளில் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பெருசு ஆதாயம் இல்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படும். அதுவும் கூட ஒர்க் பண்ணுறவங்க, இந்த கலீக்ஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் பேரில் இருந்து வந்த அந்த வெறுப்போ அந்த கோபமோ விலகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் மீது மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டாலும் மனசில் ஒரு விதமான குறை இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம பண்ணினது கரெக்டாக இருக்குமா, இன்றைக்கி நம்ம வேலைக்கு பண்ணுறது இப்படி கரெக்டாக இருக்குமா, நம்ம வேலைக்கு எவ்வளோ பண்ணினாலும் நம்ம மேலதிகாரி இப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்காருன்ட்டு நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு கவலைப்படுறதுக்குண்டான சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும், மனசஞ்சலம் இருக்கும். ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க, அதாவது 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, அதில் சூரியன் மற்ற 3 கிரகங்களோட எதிர்ப்பு சக்தியாக செயல்பட்டு இருக்காரு. உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக பணியாளர்கள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க. அதனால் இன்று வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம், அதாவது பெரிய எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அது ஒரு சுமாரான எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால கவலைப்பட வேண்டாம். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் ஆலோசனைகள் கேட்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதுவும் நிலம் சார்ந்த வியாபாரம், நெருப்பு சார்ந்த அல்லது கெமிக்கல் மருந்து சார்ந்த வியாபாரம்னா இன்னைக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், அந்த 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கைகளே இருக்காரு, நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து போன சில நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தில் சுப விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சவங்க உங்க வீட்டு குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது உங்க முன்னோர் வழிபாட்டையோ செய்யறதுக்கு முயற்சி எடுத்து பண்ணுங்க, நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது கோபங்கள் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான அலைச்சல். முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடன் இன்று மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, நற்செய்திகள், குடும்பம் சார்ந்த நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உடன்பிறப்புகள் மற்றும் பெற்றோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் கலைந்து கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அது தாராளமாக கேளுங்க. இது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சற்று முன்கோபம், அதாவது சட்டுன்னு கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஃபீஷியல் விஷயத்தில் நீங்கள் எது பண்ணினாலும் இட் வில் பி நோட்டிஸ்ட், அதாவது உங்களை நோட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் உங்களை நோட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாளாக பிரச்சனையாக இருந்த விஷயம் இப்போ ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சொந்த வீடு அல்லது சொந்த நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விருச்சிக ராசி, சப்தமஸ்தானத்தில் குரு இருக்காரு. இது ஒன்றே உங்களுக்கு பக்க பலம். ஆனால் இன்னைக்கு மனசு சார்ந்த விஷயங்களில் முன்கோபம் அதிகரிக்கிற மாதிரி சில செயல்பாடுகள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவீங்க. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுவீங்க. இந்த ரியாக்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உணர்ச்சி வசப்படுறது உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் ரியாக்ட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க உங்களுடைய ரியாக்ஷன், அதாவது உங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் அவர்களுக்கு தெரியாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் ரியாக்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற வீக்னஸ் வெளியில் போகிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வருமானத்தில் தடை இருக்காது. வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக ஏமாற்றி கொண்டிருந்த நபர்களிடமிருந்து வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில், அதுவும் குறிப்பாக இந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும். ஆனால் திடீர்னு யாராவது வார்த்தையை விட்டுட்டு உங்களை சங்கடப்படுத்துவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தன்னம்பிக்கையினால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். நிதானத்துடன் செயல்படுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் ஏதாவது பேசினீங்கன்னா எதிரிகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் பலம் பெறுகிறார்கள்னு அர்த்தம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அவசரப்பட்டு கோபப்படுவீங்க. அதாவது உங்களுடைய கோபம் விரயத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு உங்களை ஈஸியாக கோபப்படுத்தி பார்ப்பாங்க. அடுத்தவங்க உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுல இன்னைக்கு அவர்கள் வெற்றி காண்பதற்கு நீங்களே வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் திடீர்னு கவலையை ஏற்படுத்தும். ஆனால் இன்னும் ஒரு வாரம் தான். அதே மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பெரிய மனிதர் நேத்திக்கு பார்த்து உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பார், இன்றைக்கி உங்களை பற்றி கண்டுக்காமல் இருப்பார். இந்த கண்டுக்காமல் இருக்காரு, நம்மளை உதாசீனப்படுத்துகிறாருலாம் நினச்சிக்கிட்டு சங்கடப்படாதீங்க. அவருக்கு இருக்கக்கூடிய டென்ஷனில் உங்கள் விஷயத்தை மறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அவர்கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். இன்று எந்த ஒரு காரியத்திலும், அதாவது உங்கள் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், பதவி சார்ந்த விஷயம், உங்களுடைய ரெக்கக்னிஷன் சார்ந்த விஷயம், உங்களுக்கு அப்ரூவல் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றங்கள் நிறைந்த நாள், மன விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். நண்பர்களால் பாராட்டப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஆக்சுவலாக அஷ்டமஸ்தானத்தில் மறைந்த ஒரு கிரகம் நீச்சம் அடைவது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். ஆனாலும் மருத்துவ ரீதியாக கொஞ்சம் கவனம் ஏற்படுத்திக்கிறது நல்லது. அதே சமயம் வியாபாரத்தில் வருமானமும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளிடமும் நட்பு பாராட்டுவீர்கள். ஆனால் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்திலும் அவருடைய அந்த குறிப்பிட்ட நபருடைய தலையீடு இருக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளாக இருக்கிறவர்களே உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். எதிரிகளே உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் காரணமாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற மனஸ்தாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் தந்தை உங்களுடன் சண்டை போடுவார், இல்லாட்டி உங்கள் தாயாருடன் சண்டை போட்டு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பார். இன்னைக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்திற்கு நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் தந்தை அல்லது தாய் வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படும். மகர ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அல்லது வாழ்க்கை துணைக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நடுவில் மாட்டின்று நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. அதாவது கஷ்டம்னா இருதலை கொள்ளி எறும்பாக செயல்படுவீர்கள். 2 பேர்த்துக்கிட்டையும் பேச முடியாது. ஆனால் 2 பேரும் நல்ல விஷயம் சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்கிட்ட பேசினா உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இதுவரை இருந்து வாழ்ந்த சங்கடங்களுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகள் அடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நண்பர்கள் சக பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆனால் மேலதிகாரிகள் மட்டும் கொஞ்சம் பிடிவாதத்துடன் செயல்படுவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய தரத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானம் சார்ந்த விஷயங்களில் இப்போ தான் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கும். இப்படி பண்ணால் நமக்கு இந்த வருமானம் வரும், இந்த செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாங்கிற சில முன் யோசனைகள் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். மற்றபடி கெடுபலன் இல்லை. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிச்சதுன்னா
கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முன்கோபம் தேவையற்ற எதிரிகளுக்கு வார்த்தையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. 5ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. குழந்தைகள், உடன்பிறப்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்துவார்கள். வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளோ அல்லது எதிரிகளோ தேவையற்ற விஷயங்களுக்கு உங்களை சீண்டுவாங்க. அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவீர்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஸ்லம்ப் இருக்குது. ஸ்லம்ப்னா ஒரு தொய்வு இருக்குது. அந்த தொய்வு வளர்ச்சியை பாதிக்குமே தவிர வருமானத்தில் எந்த குறையும் ஏற்படுத்தாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக, பதட்டத்தின் காரணமாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். உடன்பிறப்புகளுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகளும் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல 4 கிரக 5 கிரக சேர்க்கை. இந்த 2 விஷயங்களும், அதாவது 4 கிரகமோ 5 கிரகமோ உங்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் இருக்கும். இது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு, பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றின கவலைகள் இருக்காது. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகளுடன் உதவிகரமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மறைந்திருந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல் விஷயங்களில் தாமதம் ஏற்படுறதுக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வளர்ச்சிக்கான பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டு படிப்பீங்க. உங்களுடைய கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் வேலை விஷயமோ இல்லை தொழில் விஷயத்திலோ குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் கிடையாது. பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்லம்ப் ஆகிறீங்க, ஒரு தொய்வை சந்திக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரத்தில் வளர்ச்சி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெருகக்கூடிய சூழ்நிலை, அதாவது தகுதி குறைவான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி. இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த மறைவு ஸ்தானங்களில், இடுப்பு பகுதியிலெல்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது உங்களுக்கு மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை. 7ஆம் இடத்தை சூரியன், சனி சேர்க்கை பார்க்குறாங்க. அதனால் நீர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. ஏதாவது வாட்டரில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் சில தேவையற்ற நபர்களின் குறுக்கீடு இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுங்க. நீங்கள் நிதானமாக பேசினா நிதானமான லாபம் வரும். அவசரப்பட்டு வார்த்தை விட்டீங்கன்னா லாப குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பெரிதாக லாபம் இருக்காது. வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. வருமானத்தை காட்டிலும் செலவுகளும் படாடோப செலவுகளும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க. இது உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்துவதற்கு காரணியாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த கால நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு சில புரிதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக உங்களுக்கு புரியாத விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாருடன் இன்று மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகள், அதாவது மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று கருத்து மோதல், தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனால் லாபத்தில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று உங்களுக்கு அலைச்சலை குறைத்து கொள்வதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படும். அலுவல் ரீதியாக புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.